மக்களுக்கும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்ற சில கோமாளிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது உங்களுக்கான செய்தி. இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலும் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அற்ப பதவிகளுக்காக, சில நேரத்தில் ஆளுநருக்கு ஆசை இருக்கலாம், தான் தொடர்ந்தும் ஆளுநரை வர வேண்டும் என்று, உங்களுடைய அற்ப பதவிகளுக்காக தயவு செய்து இனத்தை அடகு வைக்காதீங்க. சில நேரத்தில் கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசை இருக்கலாம், நாளைக்கு சுகாதார அமைச்சராக வரணும் என்று, அதுக்காக இனத்தை அடகு வைக்காதீங்க. நாங்கள் கேட்கிறது எங்கட நிலத்தை. உங்களால கொஞ்ச நாளைக்கு கடமையாற்றின ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிலான்னு போராடுற மாதிரி காட்டினீங்க. கொஞ்ச மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால், எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால்? உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அரசினுடைய இரகசிய முகவர்கள். உங்களுடைய வேடங்கள் கலைந்து விட்டது. மக்கள் உங்களுடைய வேடங்களுக்கு இங்கே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது இதுதான், இது எங்களுடைய மக்களுடைய காணி, மாற்று காணிகளை ஏற்க முடியாது. சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தையிட்டியிலே சட்டவிரோத விகாரைக்கு எதிராக 2வது நாளாக மக்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் பெற்று நடந்து கொண்டிருக்கிறது. 4 பேருடைய போராட்டம் என்றும், தையிட்டியிலுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது, மாற்று காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது, இது தமிழ் மக்களுடைய காணி, தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருப்பது விகாரை அல்ல, அது ஒரு சட்டவிரோத கட்டடம். அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும். தென்னிலங்கையிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஆளும் கட்சி கருத்தில் எடுக்க வேண்டும், அல்லது இந்த மக்களுடைய திரட்சி எதிர்காலத்தில் பாரிய திரட்சியாக மாறும். அதற்கு பதில் சொல்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக வேண்டும். நாங்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் சட்ட ரீதியாக கட்டப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பௌத்த விகாரையும் அகற்ற கூறவில்லை. எமது காணிகளை ஆக்கிரமித்து சட்டத்தை மீறி, இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடத்தை அகற்ற கூறுகிறோம். ஆகவே எமது உணர்வுகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் சிங்கள மக்களும் சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள சிவில் பொது அமைப்புகளும் எமது கோரிக்கை ஏற்று எம்மோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம்.